ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சக்தி திருமகன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனி நடிப்பில் அருண் பிரபு இயக்கத்தில் இந்த வாரம் தேட்டர் ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி திருமகன். இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியேட்டராக வந்து இருக்கார். அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த படம். இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸாக வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு படமாகவும் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்னொரு படமாகவும் தான் வந்து தெரியுது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக வந்து எடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேசியாக வந்து இருக்குது. ஒரு சங்கர் படம் பார்க்குற ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான எங்கேஜிங்கான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்க போது செகண்ட் ஹாஃப்னு வந்து உட்காந்தா செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. பயங்கரமாக வந்து சொதப்பி வந்து வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சூப்பராக எங்கேஜிங்காக ரேசியாக நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு மகா மட்டமாக குப்பையாக ரொம்ப லேகாக ஸ்லோவாக வந்து இருக்குது செகண்ட் ஹாஃபு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நடக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காக வந்து இருந்துச்சு. நல்லாவே வந்து கொண்டு போனாங்க. இன்டர்வல் பிளாக் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ செமையாக வந்து இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக தமிழ் சினிமாவில் பார்த்து சலிச்சு புளிச்சு போன ஒரு கதையை தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா செமையாக எங்கேஜிங்காக போயிட்டு இருந்த படம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வந்து வில்லனை கொள்கிறாங்க மாதிரி ரொம்ப மொக்கையாக வந்து கொண்டு போய் வந்து முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து வருது. எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி அதுக்கு பின்கதையை வந்து வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து பண்ணலை. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கனெக்ட் ஆகாமே வந்து போயிடுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா லேகே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் ரேசியாக எங்கேஜிங்காக போன படம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஸ்லோவாகுது. சுத்தமாக நமக்கு வந்து உட்காந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படா முடியும் தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இல்லாஜிக்கல் சீன்ஸு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் வந்து அவ்வளோ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டவே வந்து இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து பேசிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. வெறும் டைலாக்ஸாக தான் வந்து இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி இவங்க பண்ணவே வந்து இல்லை. பத்தாவதுக்கு நிறைய டைலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி டைலாக்ஸாக வெறும் இங்கிலீஷ்லேயே வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து சுத்தமாக வந்து புரியலை. ஆடியன்ஸ் வந்து பேசுகிறதே கேட்க முடியுது. ஒரு இன்ட்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுமே புரியலை, ஏதோ பேசுகிறாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே வந்து தெளிவாக வந்து இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சொதப்பல் தான் வந்து சொல்லணும். அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன் அதை காட்டுறேன்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா போட்டு உழப்பி எடுத்துட்டாங்க. ஸோ நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான படமாக வந்து ஆயிடுச்சு. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மைனஸ். அதை வந்து குறை சொல்லி தான் வந்து ஆனால் ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து சரியாக வந்து இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி தான் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிட முடியாது. ஆவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. பிஜிஎம் எப்பயும் போல் நல்லா தான் வந்து போட்டிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்க போனோம்னா விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து இருக்கார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக வந்து பார்க்க போனோம்னா இந்த படம்னு இல்லை, தமிழ் சினிமாவில் வரக்கூடிய எல்லா படமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசவே வந்து மாட்டாங்க. அப்படியே நார்த் இந்தியா சைடு அப்படியே இந்தியா பக்கம் முழுசாக இந்தியாவை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசை குற்றம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து போயிடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டை பற்றி சொல்லவே வந்து பயப்படுறாங்கன்னு வந்து தெரியலை. அதாவது மத்திய அரசை வந்து என்ன வேணாலும் குற்றம் சொல்லலாம், அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசே பார்த்திங்கன்னா வம்புக்கு வந்து இழுக்கிறாங்க. அதே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பற்றி எதுவுமே வந்து பேச முடியாது. ஏன்னா பேசினா படமே வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கனால ஸோ அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பகண்டா படம்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களை வந்து பார்த்திங்கன்னா வில்லன் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. ஏன்னா பிராமின்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க, ரொம்ப சாதுவானவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. இதே அதர் கம்யூனிட்டியை பண்ண முடியுமா, யோசிக்க கூட வந்து முடியாது. ஸோ எதுக்கு இப்படிலாம் பண்ணணுன்னே வந்து புரியலை. எப்போ தமிழ் சினிமாவில் படத்தை வந்து படமாக எடுக்கிறாங்கன்னா அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், நல்ல படங்கள் வந்து வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பகண்டா படமாக வந்து எடுத்து பிராமின்ஸுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிரான்னு போயிட்டு இருந்தாங்கன்னா சத்தியமாக இவங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை படத்தை தான் வந்து கொடுப்பாங்க. இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அருவி படம் எடுத்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்னு ஒரு படம் எடுத்தார். அருண் பிரபு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர். அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து நான் எதிர்பார்க்கவே வந்து இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பையோட மோசமாக வந்து இருக்குது இதில் கண்டென்ட்டு. அருவின்னு ஒரு படம் வந்துச்சு, வால்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான படம் நான் வந்து சொல்லுவேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த படைப்பு. அப்படி ரெண்டு படத்தை எடுத்தவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுத்தார்னு வந்து தெரியலை. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்முடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 2.75. இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.